விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கோட்டையூர் அரசு ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களை பல்வேறு பணிகள் செய்ய வைப்பதாகவும் மதிய உணவில் புழு கிடந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மாணவர்களின் பெற்றோர் தலைமை ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். எந்த டீச்சரு பேரு அது அல்ல சொல்லுமா? டெய்லி நீங்கள் தான் எழுறீங்களா? சரி போ. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பட்டு தாலுகாவில் உள்ள கோட்டையூர் பகுதியில் அரசு ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. இரு பள்ளிகளிலும் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இரு பள்ளிகளிலும் தனித்தனியாக தலைமை ஆசிரியர்கள் உள்ளனர். இந்நிலையில் இரு பள்ளிகளில் மாணவர்களை பணி செய்ய வைத்ததாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக மாணவர்களை குப்பை கொண்டு செல்ல வைப்பதாகவும் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் அங்குள்ள சாவடியில் உட்கார்ந்து மாணவர்கள் உணவு அருந்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் இது குறித்து வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் மாணவர்கள் சாப்பிடும் உணவில் புழு கிடக்கும் புகைப்படம் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கிராம மக்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சி வெளியாகியுள்ளது. உடனே இது குறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.